ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அர்ஜுனனா, நான் இப்படி திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு நீங்க தப்பா எடுத்துக்கிடாதுங்க. நீங்க பண்ணியது உங்களுக்கு சரின்னு தோணுதா? அவ பாவம் அண்ணே, எந்த பாவமும் அறியாதவா. உங்க சித்தி என்னடானா என் 2 பிள்ளைகள் உயிரம் போவதுக்கு காரணமே அவதான். அவளை வாழவே விடமாட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்காவ. அண்ணே, அவளுக்கு நீ இனிமே யாருமே இல்ல. நல்லா யோசிச்சு பார்த்து நீங்க எடுக்க போற முடிவு சரின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த பேப்பரை அவளுக்கிட்ட கொடுங்க. பவி, உன் மனசுல யாரையாவது நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? காதல் அந்த மாதிரி யாரையாவது நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல. உன் மனசுல யார் மேலயும் காதல் கீதல்னு எந்த எண்ணமும் இல்ல. தோ நிக்கிறானே உன் புருஷன், அவன் மனசுல எந்த பொண்ணும் இது வரைக்கும் இல்ல. உங்க 2 பேர் மனசுலயும் வேற யாருமே இல்ல. இருந்தாலும் சரி, பெரியவி அமைச்சு கொடுத்த வாழ்க்கை தானே. நம்ம ஒன்னா வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு ஒரு தடவை யோசிச்சு பாத்திருப்பியலாம். சரி, கார்த்திக்கு பிடிச்ச கலர் என்னன்னாவது உனக்கு தெரியுமா? இல்ல. உங்க 2 பேர் மனசுலயும் வேற யாரும் இல்லாமலேயே பெரியவி அமைச்சு கொடுத்த வாழ்க்கையை உங்களால ஏத்துக்கிட முடியல. ஆனா பவி, தியா மனசு முழுக்க நிலம் தான் இருக்கான். அவனை வச்ச இடத்துல என்ன போய் இருக்க சொல்ல? அவ நல்லதுக்குன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க சில விஷயம் பண்ணதே கண்டியலாம். இதுதான் ரொம்ப பெரிய தப்பு. உன் வாழ்க்கைய மாதிரி உன் ஃப்ரெண்டு வாழ்க்கையும் வீணா போனேன்னு நீ ஆசைப்பட்டியன்னா சொல்லு, நானே அவ கழுத்துல தாலியை கட்டேன். ஏன்னா ஒருவேளை நான் அவ கழுத்துல தாலி கட்டினேன்னா அவ வாழ்க்கை ஸ்பாயிலாதான் போவோம். இப்ப சொல்லு, உன் ஃப்ரெண்டு கழுத்துல நான் தாலி கட்டியதான் சரியா? ஆனா ஒண்ணு, உன் ஃப்ரெண்டு கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன்னா இப்ப உன் வாழ்க்கை எப்படி இருக்கோ அதே போலதான் உன் ஃப்ரெண்டு வாழ்க்கையும் இருக்கும். அதுதான் அவளுக்கு வேணேன்னு நீ ஆசைப்பட்டியன்னா சொல்லு, இப்பயே போய் அவ கழுத்துல தாலி கட்டியேன். அப்பனா இந்த விஷயத்துல நான் பண்ணியதான் சரி. அவன் போயிட்டான் பவி, கொஞ்சம் டைம் அவளுக்கு கொடுக்காண்டாமா? என்னமோ கொஞ்ச நேரத்துல அவனை கொண்டு வர போறாவ. இந்த நேரத்துல ஆள் மாறாட்டம் பண்ணி அது எவ்வளவு பெரிய துரோகம். பிரவீன் மாதிரி கூடவே இருந்துகிட்டு எப்ப வாய்ப்பு கிடைக்கேன்னு காத்துக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு கேடு கட்டவனுக்கிட்ட இருந்து அவளை காப்பாத்ததுக்காண்டிதான் நான் இப்ப அவ பக்கத்துல போய் இருக்க போறேன். இந்த விஷயத்துல நான் என்ன முடிவெடுக்கணும் அதுதான் சரி, அதுதான் அவளுக்கு நல்லது. சாரா, என்ன நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சரியா தப்பான்லாம் எனக்கு தெரியல. ஆனா என்ன எது செஞ்சாலும் அது சரியா தான் இருக்கும், நல்லதுக்காண்டிதான் இருக்கும். நீ போனே, உனக்கு என்ன தோணுதோ அதை செய். சரிடா. என் பிள்ளைகள் 2 பேர் உயிரும் இந்த உலகத்தை விட்டே போயிட்டு செத்து போன என் பிள்ளைகளை பத்தி இங்க கவலைப்படியதுக்கு யாருமே இல்ல. அவ வாழ்க்கைய நேராக்கனா அவ நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவளை பத்தியே எல்லாரும் யோசிக்காவ. அப்ப என் நிலன் அஞ்சு இந்த தங்க அவிய அழுதுகிட்டே இருக்கிறத கண்டியா? நான் வாய்க்கால துணி அலசிக்கிட்டு நின்னேன். அப்பதான் இந்த வாய்க்கால் சரோஜா வந்து புலம்பிக்கிட்டு போனான். கல்யாண வீட்டுல கல்யாண மாப்பிள்ள இறந்து புட்டானா, ஏதோ ஆக்சிடென்ட்ல இறந்து புட்டாயின்னு சொன்னான். அடிச்சு பாரு, நீங்க ஓடி வாரேன். இங்க எல்லாம் தடப்படலாம் நடந்துகிட்டு இருக்க மாதிரி எல்லாம் இருக்கு. இறந்த வீட்டுக்கான அடையாளமே இல்ல. ஆமா சாது, சிலம் போல விசாரிச்சியா? எனக்கிட்டே இந்த வாய்க்கால் சரோஜா தான் சொன்னான். இந்த தங்க அழுதுகிட்டு இருக்கிறத கண்ட உடனே உள்ளாதான் போல நினைச்சேன். ஆனா பொண்ணு முஞ்சில அப்படியே சிரி போட்டுக்கிட்டு இருக்கு. என்னமா கல்யாண மாப்பிள்ள இறந்து போட்டான், கல்யாணம் நடக்காதுன்னு ஊர்ல உலகிட்ட சொல்லலையே. ஆக்சிடென்ட்ல இறந்து போனது கல்யாண மாப்பிள்ள மட்டும் இல்லையா, இந்த டாக்டருக்கு பொண்டாட்டி அஞ்சு இருக்கால, அதான் இந்த தங்கத்துக்கு 2வது உள்ள மூவா. அந்த பிள்ளையும் இந்த நிலனும் வண்டியில ஒன்னா வந்துகிட்டு இருக்கச்சுலதான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஐயே, அஞ்சுவா? ஆமா. இனிமே அந்த கை குழந்தைக்கு பாடு. யானிட்டு ஒரே வீட்டுல 2 பிள்ளைகள் இறந்து போயிருக்கு. என்னமா கல்யாணம் நடக்காது, எல்லாரும் கலைஞ்சு போங்கன்னு ஒரு வார்த்தை யாருக்கிட்டையும் சொல்லல. கல்யாண பொண்ணு தியாவை இப்பதான் பாத்துக்கிட்டு வரேன். அது மூஞ்சில சந்தோஷ கல்ல தானே ஒட்டிட்டு இருக்கேன். கல்யாணத்தை நடத்திய மாதிரி எல்லாம் தெரியல. பிறகு மாப்பிள்ளை எல்லாமே எப்படியாக கல்யாணத்தை நடத்துவாங்களாம்? அர்ஜுன் இருக்கான்ல? ஆமா, அர்ஜுன தான் தியா கழுத்துல தாலி கட்டுன்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசன் அவர் ஒத்தப்படியா நின்னாராம். அவனுக்கு கால்ல எல்லாம் போய் விழுந்தாராமே. கால்ல விழுந்தா இந்த கல்யாணத்தை நடத்தியாவ? ஆமா, அதான் ஊர்ல உலகிட்ட கல்யாணம் நடக்காது, எல்லாரும் போவாங்கன்னு சொல்லல. இதுக்கு அர்ஜுன் எப்படி ஒத்துக்கிட்டான்? அதான் எனக்கும் தெரியல. ஊரு பிள்ளைகளோட பேச மாட்டான். இந்த காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போவான்ல, அதுவும் யாராவது பைக்ல பிள்ளைகளோட பரத்தால போய் கிண்டலுக்கு ஆளின்னு தேவையில்லாம பண்ணாலே அடி வெளுத்து போடுவானே. இவன் எப்படி சம்மதிச்சான்னு எனக்கும் தெரியல. ஏனிட்டோ மேரியவியலுக்கு பியாத்தி நிலவையெல்லாம் காதலிச்சு அவன் மேல உயிரா இருந்தா அவன் எப்படியாக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுவான்? அதான் எனக்கு தெரியல. இந்த கள்ள கூட்டத்தோட கிட்ட கேட்கலான்னா கள்ள கூட்டத்தையும் காணலையே. ஏறி பேருந்து மேரியவியலுக்கு ஆறுதல் சொல்லிய மாதிரி இருக்காளவா? இரு, இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எப்படி தெரிய வருதுன்னு மட்டும் பாரு. என்னமோ கொஞ்ச நேரத்துல நிலம் தம்பிய கொண்டிங்க வந்துருவாவ. என் பேத்தி மூஞ்சில இருக்க சிரிப்பே நின்னு போகுது. எம்படா ஆசாசியா இருந்தா 2 வரியமா நான் காதலிச்சவன் என் கழுத்துல தாலி கட்ட போறான்.
எப்படி எப்படி கனவு கோட்டையை கட்டி வச்சிருந்தா என் பியாத்தி அந்த ஆண்டவனுக்கே கண்ணிலையா பிறந்ததுல இருந்தே என் பியாத்தி கட்டத்தை தவிர எதையுமே பாக்கல வயசு பிள்ளை வச்சுக்கிட்டு ஓட்ட வீட்டுல இருந்தாலும் யார பார்த்த பொறாமப்பட்டதே இல்ல அம்மம்மா நமக்கு பெரிய வீடு வைக்கணும் அவியல போல இருக்கணும் இவியல போல இருக்கணும் எல்லாம் ஆசைப்பட்டதே இல்ல நம்ம வீடுதான் அம்மம்மா நமக்கு அரண்மனை நம்ம வீடு மாதிரி யாருக்கு வீடும் இல்லைன்னு பேசுவா அப்படிப்பட்ட பிள்ளைக்கு இப்பதான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் என்னையாவது அவ வாழ்க்கை நல்லா இருக்க போகுதே அப்படின்னு அந்த ஆண்டவன் திருப்பி திருப்பி அவளுக்கே சோதனையை கொடுத்து இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கானே. நீங்க இப்படியே அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா அவளுக்கு யாராக ஆறுதல் சொல்லியது? ஆமா, இப்படியே அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை பாத்துக்கிட்டதுக்கே ஒரு ஆள் தேவைப்படும். புறவு உங்க பேத்திய யாரு சமாதானப்படுத்துவான்? கண்டியா இவளுக்கு மூஞ்ச பார்த்தாலே தெரியலையாக்கா, என்னமோ இஞ்சி தின்ன குரங்கு கணக்கா இருக்க. உமா, இவள எதுக்கு இப்படி கூப்பாடு போடியாளுவா? உமா, இங்க என்ன நடக்குது யாது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்காண்டி தான் கூப்பிடாளுவா. ஆமா, தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தியாளுகிட்டே போய் சொன்னாலும் சொல்லிவிடுவாளுவா. கேருமா, நீ ஒத்தையில போனியனா என்ன யாருன்னு கேட்டு உன் வாயில இருந்து உண்மையெல்லாம் வெளியே வர வச்சிருவாள்வா. அது பிறகு அதை அப்படியே நம்ம தியாளுகிட்ட போய் சொன்னாலும் சொல்லிவிடுவாளுவா. உனக்கு கூட நான் வாரேன், என்ன யாருன்னு கேட்டுக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கிட்டு வருவோம். அதான் சரிதான். ஏன் அப்பா அடிக்கிறதுக்கு வந்தது போல இல்லாம வாரா? ஏன் கூப்பிட்டியான்னு கேட்டேன். எம்மா அலறாத, காது வெடிச்சு சின்ன பின்னமாயிரம் போல இருக்கு. பாத்திமா, உமா உமான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், கிட்ட வந்து என்னன்னு கேட்டா காது வெடிக்குதுங்க. இந்த ஒண்ணு இல்ல, பத்திரிக்கையில முகூர்த்த நேரம் 10 மணிக்குன்னு போட்டிருந்தாவளே, நேரம் போயிட்டே இருக்கு. மணமேடல என்னமோ மாப்பிள்ளைய காணல. மாப்பிள்ளை தானே வரக்கூடிய நேரத்துல வருவாரு. இல்ல மண்டபத்துக்குள்ள உள்ள மாதிரியே தெரியலையே. மண்டபத்துக்குள்ள நிலம் தம்பி இருந்ததுன்னா என்னோட அங்கனோடையும் சுத்திக்கிட்டு கிடக்குமே, அதான் கேட்டேன். அதான் சொல்லியும்ல வருவாரு. மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஆமா உமா, சரி மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். கல்யாண வீடுனா 2 நாளைக்கு முந்தைய பாட்டெல்லாம் போட்டு குத்து குத்துன்னு குத்தாட்டம் போடுவாங்களே. காலமா கொஞ்ச நேரம் பாட்டு போட்டிருந்து பாட்டு ஆஃப் பண்ணிட்டாவ. மாப்பிள்ள ரெடி ஆகிட்டு இருக்கேதுக்கா பாட்டு ஆஃப் பண்ணியதுக்கு என்ன சம்பந்தம்? உன் தலையில எல்லாம் ஒரு இடி உலாதா? ஏம்மா அலறாம பேசு, நாங்க பொறுமையா தானே கேட்கோம். பொறுமையா கேக்குதியலா? பாட்டு போடலைன்னா செட்டுக்காரனோட கிட்ட போய் கேட்கணும். அவனோட கிட்ட கேட்கறத விட்டுக்கிட்டு எங்களை கூப்பிட்டு கேட்டா மழை தண்ணியில நனைஞ்சி பாட்டெல்லாம் ஓடாம போயிருக்குமோ என்னமோ. என்னது? எம்மா போமா, பாட்டியா போடலன்னு செட்டுக்காரனோட கிட்ட போய் கேளு. அத விட்டுக்கிட்டு சும்மா இருக்கீல கூப்பிட்டு ஏன் பாட்டு போடல, ஏன் மாப்பிள்ளை காணலன்னு கேட்டா எம்மா அமைதியா நாங்க கேட்கோம். ஏதா வந்துட்டான் கூட்டுக்காரையும் நல்லா வாரிட்டு போது கொஞ்சம் கூட்டம் தானே, கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு ஒரு முக்கில போய் இருங்க. இன்னைக்கு எல்லாம் உங்க வயிற்று கலந்தது தானே, நேரம் ஆவச்சுலாம் எல்லாத்தையும் வாரிக்கிட்டு போங்க. உமா நீ வாரியா? ஆமா, அடுத்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியாம இருந்துக்கிடவே மாட்டாள்வா. கண்டே எப்படி திருப்பிக்கிட்டு போறாள்வானு. இந்த தங்க எந்த மாங்கு மாங்குன்னு அழியத காணச்சலாம். நம்ம யூகம் சரிதான் போலயே. அதான் வாய்க்கால் சரோஜா அடிச்சு பேசணும். நான் துணியெல்லாம் அப்படியே வாய்க்காலே போட்டுக்கிட்டு என்னமோ ஆயிட்டு போல நீங்க ஓடி வாரேன். துணியெல்லாம் அப்படியே போட்டுக்கிட்டா வந்த அத புறவு போய் துவைச்சுக்கிடலாம். டேய் நிலன், நீ ஒருத்தனாவது எந்திரிச்சு வந்திருக்கலாம் இல்லடா. உனக்காண்டி அவ அங்க காத்துக்கிட்டு இருக்கா. எப்படிடா உன் மூஞ்சாவ பாப்பா? எங்க 2 பேரையும் அனாதையா விட்டுக்கிட்டு 2 பேரை பேட்டியா எல்லாம். வருண் தம்பி, நீங்க எல்லாம் தானே வீட்டுல உள்ளவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும். எப்படி ஆறுதல் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. என் ஆயிரா அஞ்சு இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருந்துக்கிட மாட்டா. குழந்தைக்கு பசியா தானே நினைச்சதை தவிர அவ எந்த தப்பும் செய்யல. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டதோட விடாம இங்க கடைசி வரைக்கும் எங்க கூடாலே நின்றுக்குதியா. கல்யாணம் நடக்க இருந்த மாப்பிள்ள கல்யாண நேரத்துல இறந்து போயிட்டான். அந்த பொண்ணோட நிலைமை யோசிச்சு கூட பார்க்க முடியல. நீங்க யாரு என்ன யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வரப்படாது. மொத்தத்துல அந்த பொண்ணோட நிலைமை யோசிச்சு பார்க்கச்சுலதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இங்க எல்லாம் ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சது, கிளம்பலாம். சரிங்க சார். சாரி தியா, உன் மூஞ்சில இருக்க இந்த சிரிப்பு நம்ம கொஞ்ச நேரத்துல சுக்கு நூறா உடைஞ்சு போகுது. ஏக்கா ஏன் போய் சும்மா நில்லு. தியாக்கா மூஞ்சில இருக்க சிரிப்பு என்னமோ கொஞ்ச நேரத்துல காணாம போகுது. இப்பதான் நான் 12ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கேன். என்னாலே தாங்கிக்கிட முடியல. எப்படியாத்தான் தியாக்கா எப்படி தாங்கிக்கிடுவாவ? ஆனமே எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வாழ்க்கையில எப்பயுமே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம போக முடியாது. அவளை பாக்கிறதுக்கே பாவமா இருக்கு. நம்ம கொஞ்ச நேரத்துல நில நீங்க வர போறோம். அதுக்கு முந்தைய அர்ஜுன் தியா கழுத்துல தாலி கட்டணும். அண்ணன் எழுதி வச்சிருக்க லெட்டரை தியானி கிட்ட கொடுத்த அடுத்த செகண்ட் எல்லாம் முடிஞ்சு. என்ன நிலன்? என்னது? என்னடா இது? தாலி கட்ட போற நேரத்துல லவ் லெட்டரா? இவன் என்ன பேப்பர் அவளுக்கிட்ட கொடுத்தான்? அப்பா, அண்ணன் இந்த கல்யாணத்தை நடத்ததுக்காண்டி போவேல. ஏமா உறவங்க தலையாட்டிக்கிட்டு வந்தான்.
பிரவீன் அண்ணி கழுத்துல தாலி கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானே அவ கழுத்துல தாலி கட்டியேன்னு வந்திருக்கான். எம்மா நீ என்ன சொல்ல? அண்ணி பக்கத்துல போயிருந்ததுக்கு காரணம் உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை அண்ணி மூலமா நிறுத்ததுக்காண்டி தான் போயிருக்கான். ஐயோ, அப்ப என் பிள்ளை வாழ்க்கை. அர்ஜுன் தம்பி பேசாம இருந்திருந்தா பிரவீனே என் பியாத்தி கழுத்துல தாலி கட்டி இருப்பான். இப்ப என் பியாத்தி வாழ்க்கை, என் உயிர் எப்ப போகுதுன்னு தெரியல. இது கிளவி போனதுக்கு பிறகு என் பியாத்தி யாரு பாத்துக்கிடுவா? இவனுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. ஒருவேளை இந்த பேப்பர்ல எழுதி இருக்காது அந்த சர்ப்ரைஸா இருக்குமோ? சரி படிச்சுதான் பாப்போம். ஹாய் தியா, உன் பக்கத்துல இருக்கிறது நிலன் இல்ல, நான் அர்ஜுன். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அந்த ஆக்சிடென்ட்ல நிலன் அஞ்சும் இறந்து போயிட்டாவ. நான் அர்ஜுன். பிரவீனுக்கிட்ட இருந்து உன்னைய காப்பாத்ததுக்காண்டி தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். நிலனுக்கு என்ன ஆச்சுன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டதுக்காண்டி தான் இந்த லெட்டரை உனக்கிட்ட கொடுக்கேன். உனக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி வேற நிறைய வழியை ட்ரை பண்ணேன். ஆனா உன்னைய பார்த்து பேசுறதுக்கு என்னால முடியல. இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்கு நான் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிட்டேன். ஆனா நிலன் இறந்து போயிட்டதுனால உன் அம்மாமா பிரவீனை உனக்கு கட்டி வைக்கலானோ ஸ்ரீனிவாசன் என்னைய வச்சு உன் கழுத்துல தாலி கட்டலான்னு முடிவு பண்ணாரு. நிலன் இறந்து போயிட்டாங்கிற உண்மையை உனக்கு தெரியப்படுத்துறதுக்கு சொன்னதுக்கு பிறவா யாரும் கண்டுக்கிடவே இல்ல. எனக்கு வேற வழி தெரியல தியா. அதனாலதான் இந்த துணியெல்லாம் போட்டுக்கிட்டு உன் பக்கத்துல வந்து இருக்கேன். இந்த கல்யாணத்தை ஒன்னைய தவிர வேற யாராலையும் நிறுத்த முடியாது தியா. இதுல உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, என் வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. இப்படிக்கு அர்ஜுன். இந்த சந்தோஷத்தோட இரு, நம்ம மணமேடையில பாக்கலாம். மணமேடையில கூட உனக்கு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டே இருக்கேன். படிச்சுட்டா. ஏண்டா, உனக்கு தலைவலி வந்தாலே நான் தாங்கிக்கிட மாட்டேன். நீ என்னடானா செத்து போயிட்டு அப்படி இப்படின்னு விளையாடுறதுக்கு உனக்கு வேற விளையாட்டே கிடைக்கலையா? இப்படி பிராங்க் பண்ணி தான் நீ சர்ப்ரைஸ் பண்ணுவேனா? அப்படி ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு தேவையே இல்ல. இனிமே நீ இப்படிப்பட்ட விளையாட்டை எனக்கிட்ட விளையாடுறதுக்கு நினைச்சு கூட பார்க்கப்படாது. இறந்து போயிட்டா அப்படி இப்படின்னு எல்லாம் பேசியது எந்த அளவுக்கு மனசு நோவடிக்கன்னு உனக்கு தெரியல. உனக்கு புரிய வைக்க நிலன். இப்ப இதை நான் விளையாட்டை எடுத்துக்கிட்டேன்னா கல்யாணத்துக்கு பிறவன் இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதுக்கு மேல ஆக்சிடென்ட் இறந்து போயிட்டேன் இந்த மாதிரிப்பட்ட வார்த்தையெல்லாம் நீ வச்சு விளையாடப்படாது. எனக்கா சர்ப்ரைஸ் கொடுக்க. இப்ப பாருடா அர்ஜுன். படிச்சுட்டியா? என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சு அர்ஜுன். பிறகு என்ன கல்யாணத்தை நிறுத்த? எப்படி நிலன் இறந்து போயிட்டானா? ஆமா, அதுதானே அந்த பேப்பர்ல எழுதி இருக்கேன். மவன, நீ இது வரைக்கும் எப்படி எப்படி எல்லாமோ என்கிட்ட விளையாட்டு காட்டியிருக்க. என் ஃப்ரெண்டு மாரோளுக்கு வாய்ஸ்லயே பேசி என்கிட்ட விளையாடி இருக்க. இப்ப உன் அண்ணன் வாய்ஸ் எடுத்துட்டியா? எப்பவும் நீ எது பண்ணாலும் விளையாட்டாவே எடுத்துக்கிட்டு சிரிச்சிட்டு போயிருவேன். ஆனா இப்ப நீ விளையாடிட்டு இருக்க கண்டியா, அது ரொம்ப பெரிய தப்பு நிலன். கல்யாணத்தை நிறுத்ததியா? நான் ஷாக் ஆகி நான் எதனா பண்ணுவேன். எல்லாரும் என்னைய பார்த்து கெக்க பிக்கன்னு சிரிக்க நேரத்துல உன் சர்ப்ரைஸ் எனக்கு கொடுக்கலான்னு பாத்தியா? குப்பையில போட போன. தியா, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ல. அர்ஜுன், எதுக்கு சிரிக்கியா? ஐ யூ ஐ லவ் யூ அர்ஜுன். தியா, விளையாடுறியா? அவன் தான் இறந்து போயிட்டான்ல. நீங்க என் கழுத்துல தாலியை கட்டுங்க. எதுக்கு கல்யாணத்தை நடத்தணும்? என்னமா சொல்ல போனா நிலனை கட்டினா 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. ஆனா உங்களை கட்டினா அரண்மனை மாதிரி வீட்டுக்கு சொந்தக்காரி. அதனால வெயிட் பண்ணாதுங்க, என் கழுத்துல தாலியை கட்டுங்க. பொண்ணு வாய்ஸ் மாத்தியா பேசுறேன். அந்த அர்ஜுன் பொண்ணுங்க கிட்ட பேசவே மாட்டான். இதுல என் பக்கத்துல வந்து இருக்கானா? அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு வாக்கு கொடுத்தான் ஜெசிகாலுக்கு. அந்த ஜெசிகா கிட்டயே சிரிச்சு பேசி நான் கண்டதில்ல. அப்படிப்பட்ட அர்ஜுன் என் பக்கத்துல வந்து இருக்கானா? நீ வேற யாரையாவது காமெடிக்கு சொல்லியிருந்தா கூட நான் ஒரு வேளை நம்பி இருப்பேன். நீ அர்ஜுனை எழுதி வச்சிருக்க கண்டியா? தியா, என்ன விளையாடுறியா? திருப்பியும் சொல்றேன், அர்ஜுன் ஐ லவ் யூ. நிலன் என் கழுத்துல தாலி கட்டியதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. சொத்தெல்லாம் உங்க பேர்ல தானே இருக்கு. உங்களுக்கு பொண்டாட்டி ஆயிட்டா ஒட்டுமொத்த சொத்துக்கும் நானும் சொந்தக்காரி தானே. கட்டுங்க. ஏண்டி, உன் வாழ்க்கையை காப்பாத்ததுக்காண்டி நான் இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கேன். பணத்துக்காண்டி இவ்வளவு கேவலமானவளா நீ? அப்பயே நினைச்சேன் ஒன்னும் இல்லாத ஒன்ன அந்த தங்கம் வீட்டுக்கு மருமவளாக்கிறதுக்கு எப்படி ஆசைப்பட்டா அப்படின்னு. இப்பதானே புரியுது. ஆகா, என்கிட்ட இருக்க சொத்து பணத்துக்காண்டி தான் நிலனோட காதல நீ ஏத்துக்கிட்ட. உன்னையும் அந்த வீட்டுக்கு மருமவளாக்குனா நீ எனக்கு எதிரா திரும்பி சொத்து கைமாறி போவாது. இதெல்லாம் நினைச்சு தங்கம் ஒரு பிளான போட்டிருக்க. ஏண்டி ஃப்ராடு, உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு அந்த தங்கத்துக்கு தெரிஞ்சதுனாலதான் அந்த தங்கம் நிலனோட காதலுக்கு பச்சை கொடி காட்டி இருக்க. எப்ப என்னைய உன்னை கட்டிக்க சொன்னாவளோ அப்பே சொத்து அந்த தங்கத்துக்கு போவாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் தங்கம் உன்னைய சபிச்சு கல்யாணம் நடக்கப்படாதுன்னு டிராமா போட்டது. பணத்துக்காண்டி 2 வருஷமா என் தம்பி வாழ்க்கையை நாசப்படுத்தி இருக்கேன். இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகு எந்த பொண்ணா இருந்தாலும் கொஞ்சமாவது ஆளாம். இந்த நிமிஷத்துல கூட எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு என்னால எந்திரிக்க முடியும். ஆனா எந்திரிக்க மாட்டேன்டி. உன் பணத்தை ஆசையை அடக்கணும்ல. இந்த நிமிஷத்துல இருந்து ஒவ்வொரு செகண்டும் ஏன்டா பிறந்தோம் நீ நினைச்சு சாகணும். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு தற்கொலை பண்ணியது பெட்டர்னு நீ பைத்தியம் புடிச்சு ஓடனண்டி. ஓட விடுறேன்.
என்னோட வாழ்க்கையில அந்த ஸ்ரீனிவாசனுக்கு பிறகு நான் சந்திச்ச மொத துரோகி நீதாண்டி. சொத்துக்காண்டி என் தம்பியை காதலிச்சிருக்கியா? அதே சொத்தை இழந்துடப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு என்னையும் உன் கழுத்தில் தாலி கட்ட சொல்ல வெக்கமே இல்லாம ஐ லவ் யூ அர்ஜுனுங்கிறேன். மோனம் கட்டவளை, உன் இன்னொரு முகத்தை இந்த அர்ஜுனு கிட்ட காட்டிட்டேலாம். எப்பவுமே பொண்ணுங்களை நான் மதிக்கிறவன். அதனால தாண்டி அந்த தங்கத்தை கூட என்னமோ விட்டு வச்சிருக்கேன். இப்ப எல்லாத்தையும் கலைச்சு போட்டுக்கிட்டு நான் எந்திரிச்சேனா என்னால உன்னை பழி வாங்க முடியாது. என் கையால உன் கழுத்துல யார போறது தாலி கயிறுன்னு நினைச்சியா? இது தாலி கயிறு இல்லடி, இது நான் உன் கழுத்துக்கு போட போற தூக்கு கயிறு. இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நான் உனக்கு கொடுக்கற டார்ச்சர் அனுபவிக்கிறதுக்கு ரெடி ஆயிரு. கெட்டி மேடம், கெட்டி மேடம். ஹோய் மிஸ்டர் அர்ஜுன், தாலியை கட்டுறீங்களா? கட்டுறேன்டி, ஆனா தாலி இல்ல, உன் கழுத்துக்கு தூக்கு கயிறை கட்டுறேன். என்ன தியா கத்தவன் இல்ல எந்திரிக்கவன் இல்ல சிரிச்சுக்கிட்டே இருக்கா? என்னன்னு தெரியலையே. ஒருவேளை அர்ஜுன் லெட்டர்ல வேற ஏதாவது எழுதி வச்சிருப்பாரோ? ஏக்க எனக்கு அப்படிதான் தோணுது. அப்பா, இப்பதான் மூச்சே வருது. என் பேத்தி வாழ்க்கை இனிமையாவது நல்லா இருக்கட்டும். கொண்ட காதலி பிரியும் வேளையில் கண்ணில் கண்ணீரை ஏந்தவும் அனுமதி மறுத்த கடவுள் சதிகாரந்தான். மணமகளான என் பிரியமான தோழி, நீ உள்ள திசை எண்ணியே நான் வாழ்வேன். உயிர் தேடும் இளம்பூவே இந்த வைபோகமே சிலையை தாலாட்டவா. ஓய் புருஷ், ஒரு வழியா புருஷனா மாறிட்டீங்க, வாழ்த்துக்கள். என்னாச்சு? யாருக்கு உடம்பு சரியில்ல? ஆம்புலன்ஸ் மண்டபத்துக்கு வந்திருக்கு. மிலன், அர்ஜுன், நிலன் அம்மா வந்திருக்கேன். நிலன் கண்ணு திறந்து பாரு நிலன். அண்ணே, அண்ணனுக்கு பிறவி அம்மால நிறைய பாசம் காட்டினது நீ அக்கா வந்தான். என்னை எந்திரிச்சு கண்ணை திறந்து பாருனே. இனிமே உன்னை நாங்க எப்ப பார்க்க போறோம்? நிலன் கண்ணை திறந்து அம்மாவை பாரு நிலன். பாக்கத்துல எல்லாம் தியாரா கண்ணுக்குட்டி கண்ணன் தானே கூப்பிடுவேன். நாங்க பாசமா கூப்பிட வார்த்தையில கேட்க பிடிக்காமலா போயிட்டேன். அண்ணி அண்ணன் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டோம். இனிமே நினைச்சா கூட பார்க்க முடியாத இடத்துக்கு போயிட்டோம். அழுத்துறடி. அஞ்சு அக்கா, மக்களே, கண்ணை திறந்து அப்பாவை பாரு மக்களே. அம்மாவோட எனக்கு அப்பா தான் பிடிக்கும்னு சொல்லவேலாம் மக்களே. கண்ணை திறந்து பாரு அஞ்சு. உங்க ரெண்டு பேரையும் எப்படி பாதியிலே பறி கொடுக்கறதுக்காக கஷ்டப்பட்டு வளர்த்தோம். எந்திரி மக்களே, எப்பயும் சொல்லுவே வருண் எப்பயும் அழமாட்டாரு. இங்க பாரு அஞ்சு, அழுதுகிட்டே இருக்காரு. நம்ம வீட்டுக்கு தேவிகா சித்தியும் அகல்யாவும் வரமாட்டாவன்னு எத்தனை நாள் கவலைப்பட்டிருக்க. உன்னைய பாக்கிறதுக்காண்டி தேவிகா சித்தி வந்திருக்காவ, அகல்யா வந்திருக்கா, எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காவ அஞ்சு. எழும்பி பாரு. இவையெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தா நீ சந்தோஷப்படுவ இல்ல? எந்திரிச்சு பாரு மக்களே. அக்கா, இனிமே யாரு கூட நான் சண்டை போடுவேன். நான் தப்பு செஞ்சா தண்டிக்கிறத நீதான். இனி இன்னொரு அம்மா மாதிரி பாத்துக்கிட்டத நீதான். ஏக்கா எந்திரிக்கா. அச்சோ, எல்லாரும் கத்துறது உனக்கு கேட்கலையா? எல்லாரும் கூப்பிடுறது உனக்கு கேட்கல? என் கூட வாழ்ந்த வாழ்க்கை போதன்னு விட்டுட்டு போயிட்டியா? என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம அதுல இருந்து அழுதுட்டு இருக்கா பாரு. பச்சை குழந்தைக்கு அம்மா இல்லாம ஒத்தையில தவிக்க விட்டுட்டு போறியா? குழந்தைக்கு பசியா தன்னு நினைச்சதை தவிர நீ எந்த தப்பும் பண்ணலடி. உனக்கு இப்படி ஒரு தண்டனையா? எந்திரிச்சு பாரு அஞ்சு. நம்ம குழந்தை அழியத நீ தாங்கிக்கிட மாட்டா? பாரு அழுதா. எந்திரிடி. எப்பமா முடியும் இது? கொஞ்ச நேரம் கடமைக்கு இருந்துகிட்டு போலாம், சத்தம் போடாம இரு. நீ எப்ப முடியும்னு கேட்டதை மட்டும் அத்தாங்காரன் பார்த்தான். அது பிறகு இதுக்கும் கொந்தளிப்பான். எல்லாரும் உப்பாரி வச்சுக்கிட்டே இருக்காவ, கடுப்பா இருக்குமா? சரா, என்ன நடக்குதுங்க? பாவி, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓ, தாலி கட்டும் போது எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு நிலன் சொன்னாரு. அந்த சர்ப்ரைஸ பார்த்து நீ ஏமாற போற, ஆனா அதுல உனக்கு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாரு. அந்த சர்ப்ரைஸ் இதுதானா? சாரா, நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லு அண்ணனுக்கிட்ட. தியா ஏமாந்துட்டா, எந்திரிச்சு உட்காரன்னு சொல்லு சாரா. அண்ணி, சொல்லு சாரா, எனக்கு இப்படிப்பட்ட சர்ப்ரைஸ்லாம் தேவையில்லைன்னு சொல்லு. நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லு சாரா. அண்ணி, நிலன் அண்ணன் நம்மள எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டான். எங்க போறான்? என்ன சர்ப்ரைஸ் பண்ணதுக்காண்டி இங்க படுத்துட்டு இருக்கான்.
அவன் கையால தாலி ஏறணும்னு சொல்லிக்கிட்டு நாங்க மணமேடையில இருந்தா அவன் இங்க தூங்கிட்டு இருக்கான். நிலன் பிராங்க் பண்றியா? தியா தியா போயிட்டாருடி. எங்கே போகலாம், விளையாடுறான். என்கிட்ட இப்படிதான் எப்போ விளையாட்டு காட்டிட்டே இருப்பான். போய் சொல்லி எல்லாம் ஏமாத்தி அது பிறகு இது சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அதுல ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சிருப்பான். எந்திரிக்க சொல்லு சாரா. டேய் எந்திரி எந்திரின்னு கூப்பிடா இல்லடா. எந்திரியா, உனக்காண்டி தானடா வாழ்ந்துகிட்டு இருக்கா. எந்திரி எந்திரிடா. வருண், என்னை ஏமாத்ததுக்காண்டி நிலனுக்கு 5 கூட துணை போயிட்டா போல. அண்ணி நிஜமாலுமே அண்ணன் போயிட்டான். காலையில நடந்த ஆக்சிடென்ட்ல அண்ணனா அக்காவும் இறந்து போயிட்டாவ. நம்ம பார்க்க முடியாத தூரத்துக்கு போயிட்டாவ. இனிமே நம்ம நினைச்சா கூட பார்க்க முடியாத அண்ணி. எங்கேயும் போகல சாரா. அவன் இங்க பாரு, இங்கதான் இருக்கான். அஞ்சு வயிறு அழுற அஞ்சு. எங்களை விட்டுட்டு போயிட்ட. இனிமே எங்க 2 பேருக்காண்டி யாரடி இருக்கா? ஒன்னே மாதிரி எங்க 2 பேரையும் யாரு பார்த்துப்பா? எனக்கு அப்பா பாசம் கிடைச்சது இல்ல. எப்பயும் சொல்லிட்டே இருப்பேனே, நம்ம குழந்தைக்காவது அப்பா அம்மா பாசம் கிடைச்சிருக்கே, எனக்கு இந்த சந்தோஷம் போதேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேனேடி. அவளை தனியா விட்டுட்டு அம்மா இல்லாம அனாதைய விட்டுட்டு போறியா? எனக்கு அப்பா பாசம் கிடைக்கல, என் பிள்ளைக்கு அம்மா பாசம் கிடைக்காதுன்னு விட்டுட்டு போறியா? அஞ்சு ஏமா நீ போறதா போற, என் புள்ளைய கூட்டிட்டு போயிரு. ஏன்னா ஒன்னு தாண்டி அவனுக்குன்னு யாருமே இல்ல. என் அம்மாக்கு பிறவு எல்லாமே அஞ்சு தானு எப்பவும் சொல்லுவான். எப்படிம்மா அவனை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு மனசு வந்தது? இங்க எல்லாரும் இருந்த அழியமே உன் காதுல கேட்கலையா? அஞ்சு, ஏன் மக்களே எங்களை எல்லாம் விட்டுட்டு போனோன்னு உங்க 2 பேருக்கு தோணுச்சு. இங்க கிடைச்சாத பாசம் வேற எங்கேயாவது கிடைக்க நினைச்சுக்கிட்டு போறீங்களா? அஞ்சு, அம்மாவை பாரு மக்களே. எப்பயே சொல்லுவியெல்லாம் என் பொண்ணு அஞ்சு அம்மா பிள்ளை இல்ல அப்பா பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டா மட்டும் காணுமா? எந்திரிச்சு இருக்க சொல்லுங்க அவளை. நான் எது சொன்னாலும் என் பிள்ளை கேப்பான்னு சொல்லுவியா? கேட்கலையா? இப்ப இல்லனா நீங்க கூப்பிடாமலே விட்டுட்டியலா? அழுத்துறடி, இப்படி அழாம இருக்காத மக்களே. அழுத்துரு மக்களே, இதுதான் உண்மை. உண்மையை ஏத்துக்கிட்டு அழுதுரு. மத்த இது எப்படி உண்மையா இருக்க முடியும்? அவன் தான் என்கிட்ட சொல்லியிருக்கானே, என்னையா என் அம்மா அப்பா மாதிரி அனாதையா விட்டுக்கிட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கான்ல. அவன் சொல்லியிருக்காத்த, உன் அப்பா வேணா உன் அம்மாவை நீ ஏன் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருக்கலாம். உன் அம்மா வேணா உனக்கு பாசத்தை தரப்படாதுன்னு சொல்லிட்டு நீ சின்ன பிள்ளையா இருக்கச்சுல இறந்து போயிருக்கலாம். அவங்க 2 பேரும் வேணும்னா உன்னை அனாதையா விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா உனக்கு அம்மாவாவும் அப்பாவாவும் நான் இருப்பேன்னு சொல்லியிருக்காத்த. அப்படி சொல்லிட்டு எங்க போயிட போறான்? என் நிலனுக்கு யாரையும் ஏமாத்ததுக்கெல்லாம் தெரியாது சராம். உன் அண்ணனுக்கு யாரையாவது ஏமாத்ததுக்கு தெரியுமா? நீ ஏமாத்திட்டு போயிட்டான். இல்ல சாரா, உன் அண்ணனுக்கு ஏமாத்திட்டு போறதுக்கு தெரியுமா இருக்கான். ஆனா என் நிலனுக்கு என்னை ஏமாத்திட்டு போறதுக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு தெரியும்ல அவன் இல்லனா நான் அனாத அப்படின்னு. அம்மாமைக்கு பிறகு அவன் தான் எனக்கு எல்லாம் அவனுக்கு தெரியும்ல. அம்மாடி தியா, நிலன் தம்பி உன்னை விட்டுட்டு போயிட்டாருமா? இல்ல அம்மா, அவன் சும்மா படுத்திருக்கான். நிலன் இங்க பாரு, எல்லாரும் நீ போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காவ. நமக்கு கல்யாணம் நடக்க போற நேரத்துல நீ இப்படி படுத்துக்கிட்டு இருக்க. வா நிலன், இந்த பக்கத்துலதான் மண்டபம் இருக்கு. நீ கழுத்துல தாலி கட்டணும்ல, இப்படி படுத்துட்டு இருக்க. நிலன், அப்ப எந்திரிக்க மாட்டியா? என் அம்மாவை மாதிரி ஏமாத்திட்டியா? நிலன், என் அம்மாவை மாதிரி அனாதைய விட்டுட்டு போயிட்டியா? சரா, உடனே இருக்காருல சொல்லிக்கிட்டே இருப்பாரு, என்னம்மா 4 நாளையில கல்யாணம் ஆக போகுது, என்னம்மா 3 நாளையில கல்யாணம் ஆக போகுது, என்னம்மா 2 நாளையில உன் கழுத்துல தாலி கட்ட போறேன், தியா என்னமோ 1 நாள் தான் இருக்கு, தியா என்னமோ 2 நாள் தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. சாரா கேளு, உன் அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தானா இல்லையான்னு கேளு. இப்படி கடைசி நேரத்துல ஏன் படுத்துக்கிட்டு இருக்கேன்னு கேளு. கேளு சாரா. எந்திரிக்க மாட்டியா? அப்போ நானும் அம்மா மாதிரி தான் பாதிலே விட்டுட்டு போதுக்கு வந்தவன் தான்னு எந்திரிச்சு சொல்லுடா. நான் நம்பணும்ல, நான் நம்பதுக்காண்டியாவது நீ எந்திரிச்சு சொல்லணும்ல நிலன். சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், மனதின் காயங்களாய் வளர்ந்ததும் வெட்ட ஒரு நகமல்ல காதல், இதய குழல்தானடா. இதயத்தை தூக்கி இந்த கல்யாண நாளில் பரிசாய் கொடுக்க
கொடுத்தேனடா தினந்தோறும் என்னை வதைத்த கனவே சென்று வா கவிதைகள் மட்டும் தா தியா எந்திரி தியா. இது ஏன் இடம் தானே பவி. என் அம்மைக்கு அப்புறம் நிலனை தவிர எனக்கு யாருமே இல்ல. மச்சான் தியாவை பாக்கிறதுக்கு பாவமா இருக்குடா. நடிக்கிறாடா, பச்சை துரோகி, ஊருக்காண்டி நடிச்சுக்கிட்டு இருக்கா. மச்சான் என்னடா அவளே அவனை இழந்து நிக்கிறாடா. நானும் அப்படிதான்டா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் தம்பி போயிட்டான்னு பேப்பர்ல எழுதி கொடுத்துருக்கேன். உன் சொத்தை நீ தான் முக்கியம். நிலனை கட்டினா ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுக்கும் சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. அதனால நீங்க தாலி கட்டுங்கன்னு சொல்றாடா. எப்படிடா 1000 தடவை நிலன் ஐ லவ் யூன்னு சொல்லிருப்பாளா? அதே வாயால அர்ஜுன் ஐ லவ் யூங்கிறாடா. எப்படி இருக்கு தெரியுமாடா எனக்கு? அவனை பாக்கச்சுல எல்லாம் கண்ணாடியில என்ன நானே பார்த்த மாதிரி இருக்கும். அப்படி ராஜா வாட்டம் தெரியுமா எனக்கு? மச்சான், இந்த அர்ஜுன் இது வரைக்கும் யாருக்கிட்டயாவது ஏமாந்து பாத்திருக்கா? நீ பாத்திருக்க மாட்டடா. ஆனா நிலனை பார்க்கும் போதெல்லாம் என்னோட நிழலை பார்த்த மாதிரி என் உருவத்தை நானே பார்த்த மாதிரி இருக்கண்டா. அந்த உருவத்தை எப்படிடா அவளுக்கு ஏமாத்ததுக்கு மனசு வந்து? காசு பணம் மட்டும்தான் வாழ்க்கையா? எப்படிடா நிலன் ஐ லவ் யூன்னு சொன்ன வாயால அர்ஜுன் ஐ லவ் யூன்னு சொல்லிருப்பான். அருவருப்பா இருக்கு மச்சான் எனக்கு. அப்படியே அவளை துண்டு துண்டா வெட்டி போடணும் போல இருக்கு. டேய், அது பொண்ணு ஏதோ இங்க போற கார்த்திக், இந்த விஷயத்துல நீ எவ்வளவுக்கு சப்போர்ட் பண்ணாத. அவ ஆட்டத்தை காமிச்சிட்டான். இப்ப அவ பண்ணிக்கிட்டு இருக்கேது ஊரை ஏமாத்ததுக்காண்டி. நான் நிலன் இல்ல அர்ஜுன்னு சொல்ல ஒரு சொட்டு கண்ணீர் கூட இல்லடா. நம்பி அப்படி ஷாக் ஆனா அப்படியே அதை மாத்திக்கிட்டு இங்க எல்லாரும் இவ உயிரை விட்டுருவா அப்படி இப்படின்னு பயந்து சேர்த்துக்கிட்டு இருந்தா. தாலியை கட்டு பணக்காரியா வாழலாம், அரண்மனைக்கு சொந்தக்காரியா வாழலாங்கிறான். என் தம்பி கூடால பணத்துக்காண்டி இருந்திருக்கா. விட்டுருவேன்னு நினைக்கிறியா கார்த்திக்? இனிமே ஒவ்வொரு செகண்டும் ஏண்டா பிறந்தோ ஏண்டா வாழ்ந்தோன்னு அவ அழ போறான். ஒவ்வொரு செகண்டும் நரகண்டா இனிமே. இது வரைக்கும் எந்த பொண்ணையே நான் ஒரு அடி அடிச்சிருக்க மாட்டேன், கோவமா கத்திருக்க மாட்டேன். ஆனா இந்த அர்ஜுன் யாரு எப்படிப்பட்டவன் இனிமேதான் அவ பார்க்க போறா. விட மாட்டேன்டா. என் தம்பிய பார்க்கும் போதெல்லாம் அது என்ன பார்த்த மாதிரியே இருக்கான். அவனே ஏமாத்திட்டாளா? எவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரி. அவ கழுத்துல நான் கட்டி இருக்கிறது தாலி கயிறுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அது தூக்கு கயிறுன்னு அவளுக்கு நான் புரிய வைக்கிறேன்டா. கார்த்திக், என்ன கவின், நிலனுக்கு பதிலா என்னைய அந்த கடவுள் எடுத்திருக்கலாம்ல? என்னடா வளர்ற? உன் மேல இங்க யாருக்கும் பாசம் இல்லைன்னு நினைக்கிறியா? இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்க கார்த்திக். என்னால யாருக்கு எந்த பிரயோஜனமே இல்ல. டான்னு சொல்லிக்கிட்டு 28 பேப்பர் அறிய வீட்டுக்கு பொறுப்பானவனா இருந்ததில்ல, அப்பாக்கு பொறுப்பான பிள்ளையா இருந்ததில்ல, 2 அண்ணனுங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததில்ல. என்ன எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் பிடிச்ச என் அண்ணனை விட்டு வச்சிருக்கலாம்ல? அக்கா என்ன பாவம் பண்ணா? ஐயா என்ன பாவம் பண்ணா? இனிமே பச்சை குழந்தை அம்மா இல்லாம தவிக்க போகுது. அந்த கடவுளுக்கு ஏன்னா இவ்வளவு கோபம்? கவின், நான் போயிருக்கலாம், என் அண்ணனை விட்டு வச்சிருக்கலாம். எல்லாருக்கும் பிடிச்ச பையனா இருந்தான். அவனை பிடிக்காதவியான்னு யாருமே இல்ல. அவனை பிடிக்காதவிய ஒரு ஆளு இவன் எனக்கு பிடிக்காதுன்னு கை காட்ட சொல்லு பாப்போம். யாரும் கை காட்ட மாட்டாவ கார்த்திக். ஏன்னா எல்லாருக்கும் அவனை பிடிக்கும். நிலன், காத்துக்கிட்டே இரு. உன் கழுத்துல தாலி கட்டவேன்னு சொன்ன உனக்கு என் மேல என்னடா கோபம்? ஒரு காலத்துல யோசிச்சேன், என் அப்பாக்கு என் மேல என்ன கோபம், என் அம்மா மேல என்ன வெறுப்பு அப்படின்னு. அது பிறகு யோசிச்சேன், கடவுளே, என் அம்மா கூட இல்லாம என்னை அனாதையா விட்டுட்டியே. அப்ப கூட அம்மாமையாவது கொடுத்தியே, தாத்தாயாவது கொடுத்தியேன்னு ஒரு விதத்துல சந்தோஷமா பட்டிருக்கேன். யார் யார் பாசம் எல்லாம் எனக்கு கிடைக்கலையோ, யார் யார் கூட எல்லாம் என்னால இருக்க முடியலையோ, அது மொத்தமா ஒரே இடத்துல ஒரே ஆள் மூலமா கிடைக்கிறதுக்காண்டிதான் கடவுள் ஒண்ணு கொடுத்திருக்காருன்னு நினைச்சேன். உனக்கு என் மேல என்னடா கோபம்? உன் கையால தாலியாருன்னு தானடா ஆசைப்பட்டேன். ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு நியாயம் கேட்கறதுக்கு கூட எந்திரிக்க மாட்டியா? 1000 தடவை பொண்டாட்டின்னு சொல்லுவேன். தாலி கட்டுறதுக்கு முன்னமே சொன்னியடா, இப்ப என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு நியாயத்தை கேட்கறதுக்கு கூட எந்திரிக்க மாட்டியா? உன் கைய பிடிக்க போற நேரத்துல உதறி விட்டுட்டு போறது நியாயமா நிலன்? நிலன், உனக்கு தெரியும்ல, நீ இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன். நீ எங்க இருக்கிறியோ அங்கதான் எனக்கும் இடம். நீ இருக்க இடத்துல தான் நான் இருப்பேன்னு உனக்கு தெரியாதா? அப்ப என்னைய கூட்டிட்டு தானே போயிருக்கணும். என்ன கூட்டிட்டு போகாம ஒத்தையில போற? நீ அப்படியெல்லாம் சொல்லாதுங்க. நீ அண்ணன் இல்லைனால நீங்க நல்லா இருக்கணும் தான் நினைக்கும். ஒன்னும் இல்லாம நான் நல்லா இருக்கணும்னு நினைப்பானா? சாரா, உனக்கு புரியலையா? ஒன்னு தான் எனக்கு எல்லாமே. ஒன்னும் இல்லாம நான் யாருக்காக இருக்கணும், யாருக்காண்டி சிரிக்கணும், யாருக்காண்டி வாழணும்னு நினைக்கிறேன். சாரா, பக்கத்துல கல்யாண மண்டபம் சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்து செஞ்சான். இப்ப அந்த கல்யாண மண்டபமே என்னை கேவலப்படுத்த மாதிரி சிரிக்கிறது உனக்கு தெரியுதா? எனக்கான நியாயத்தை கேட்கறதுக்கு கூட வர மாட்டியா?
என்னை விட்டுட்டு போனேன்னு நினைச்சிட்டேன். எனக்கான நியாயத்தை கேட்கறதுக்கு வர மாட்டியா? உன் கையால தானடா தாலி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு நிமிஷம் எந்திரிச்சு எனக்கு பதில் சொல்லு நிலன். தியா தங்கம், நீ வேணா என்னை விட்டுட்டு போலாம். ஆனா தியா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா. நீ எங்க இருக்குதியோ அங்கதான் தியா இருப்பா. நீ இல்லாத உலகத்துல தியாக்கு இடம் இருக்குன்னு நினைக்கிறியா? நீ இல்லாத உலகத்துல எனக்கும் இடம் இல்ல. நீ இருக்க உலகத்துலதான் எனக்கு இடம். என் கழுத்துல இன்னைக்கு தாலி ஏறி இருக்கு. யாரு கையால ஏறி இருக்குன்னு பாத்தியா? உனக்கு தெரியுதா யாரு கையால ஏறி இருக்குன்னு? எப்படி ஏமாந்துருக்கேன்னு பாத்தியா? இதுக்காடா 4 நாள் 3 நாள் 2 நாள் 2 மணி நேரம்னு காத்துட்டு இருந்தோம். இதுக்குதான் காத்துட்டு இருந்தோமா? நியாயத்தை வந்து கேளு நிலன், கேட்டுட்டு போ. டேய் மச்சான் நிலன், கேட்டியேடா? அண்ணா உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்குமான்னு கேட்டியே. பாரு, உனக்காண்டி இருந்து அழுதுகிட்டு இருக்காரு. ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழ போற நேரத்துல கூட அண்ணன் தானடா கத்துன. அர்ஜுன், இப்ப பாரு நிலன், உனக்காண்டி இருந்து அழுதுகிட்டு இருக்காரு. என்னடா இது? மச்சான், நீங்க எல்லாம் தான் இனிமே எல்லாருக்கும் ஆறுதலா இருக்கணும். கார்த்திக் உனக்கு தெரியல, அவனு கூட நான் பேச்சுவார்த்தை எல்லாம் வச்சுக்கிட்டது இல்லதான். ஆனா அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கண்டா. அடிக்கடி யோசிப்பேன், எங்களை பெற்றவரு ஏன் என்னைய மாதிரியோ நிலன மாதிரியோ இருந்திருக்க கூடாது அப்படின்னு. நாங்க பொண்ணுங்களை மதிச்சு நடிக்க மாதிரி ஏன் அந்த ஆளு மதிச்சு ஒரு பொண்ணையே கல்யாணம் பண்ணிருக்கலாம் இல்லான்னு எங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணி யோசிப்பேன் மச்சான். எதிர்பார்க்கவே இல்லடா இப்படி ஒண்ணு நடக்கணும். அண்ணே, ரொம்ப நேரம் வச்சிருக்க வேண்டாம் அண்ணே. சின்ன வயசு வேற, என்னமோ வச்சிருந்தா நிலைமை மோசமா போயிரும். எனக்கு அதுதான்டா தோணுது. குழியெல்லாம் தோண்டிட்டாவ. போன் வந்துட்டு எங்க தூக்கி கொண்டு போறீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, சின்ன வயசு கண்டியா ரொம்ப நேரம் வச்சிருக்கிறது நல்லது இல்ல. பாரு தியா எப்படி துடிச்சு போறான்னு பாரு. என்னமோ விட்டா இப்படியே அழுதுகிட்டே தான் இருப்பாவ. ஆமாப்பா, எம்படி சீக்கிரம் எடுக்க முடியுமோ அம்படி சீக்கிரம் தூக்கிட்டு போயிருங்க. ஆமா, வீட்டுல உள்ளவையெல்லாம் அடிச்சுக்கிட்டு அழியத பாக்கச்சுல ஒரு மாதிரி இருக்கு. ஏதாவது வீட்டுல ஒரு பிள்ளை பறி கொடுத்தாலே தாங்கிக்க முடியாது. இது ஒரே வீட்டுல ஒருத்தருக்கு பிறந்த 2 பிள்ளைகள் ஒரே நேரத்துல. இது தாங்கிக்க முடியாத இழப்பு இல்லையா? எம்படி சீக்கிரம் முடியுமோ அம்படி சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. நிலன், உனக்கிட்ட ஒண்ணு சொல்லணும். ஒரு தடவை கண்ணை திறந்து பாப்பியா? ஒரே ஒரு தடவை. நீ நிறைய நேரம் என்கிட்ட பேசணும்னுலாம் இல்ல. ஒரு தடவை கண்ணை திறந்து பாரு. ஒரு தடவை கேளுடா. நான் உனக்கிட்ட ஒண்ணு சொல்லணும் நிலன். தியா, பவி, நான் உனக்கிட்ட ஒண்ணு சொல்லணும் பவி. இனிமே இந்த மூஞ்ச நான் எப்ப பார்க்க போறேன்? அதனால நான் சொல்ல நினைக்கிறேன். சொல்லணும் பவி. ஒருக்கா பாக்கு சொல்லாய். சாரா, ஒருக்கா ஒரே ஒரு தடவை கண்ணை திறந்து பார்க்க சொல்லாய். 2 நிமிஷத்துல பேசி முடிச்சிருக்கேன். கேட்க மாட்டியாடா? தியா கண்ணுல தூசு விழுந்தாலே தாங்க முடியாதுன்னு சொல்லுவேன். தியா அழியது உனக்கு கேக்குதா? என்கிட்ட எப்பவும் கேப்பல நிலன். பேர் சொல்லி கூப்பிட அவன் இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. கல்யாணத்துக்கு பிறகு எப்படி கூப்பிடுவேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன்ல நிலன். உனக்கு கேட்கணும்னு ஆசையே இல்லையா? கேட்கறதுக்கு முந்தையே போயிட்டேன். நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு உன்னைய மாமான்னு கூப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு தடவை கூட கேட்காமலே போயிட்டேன். கேட்கணும்னு ஆசையே இல்லையா உனக்கு? இப்படி விட்டுட்டு போவதுக்கு தான் என் வாழ்க்கையில வந்தியா? கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து உன்னைய பக்கமா எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போனா கூட உன்னைய பார்த்த மாதிரியே எனக்கு இருக்கும்லடா. ஒண்ணுமே இல்லாம விட்டுட்டு போயிட்ட. எப்படி நிலம் உனக்கு மனசு வந்தது? போ, எந்திரிக்க மாட்டாளா? சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், இவ்வளவு நேரமா கூடவே நின்னு. பரவாயில்ல சார், நான் தான் சொன்னேன்ல, கல்யாண நேரத்துல கல்யாண மாப்பிள்ளைக்கு இப்படி ஒண்ணுனா பொண்ணால எப்படி தாங்க முடியும்? ஏதோ மனசு நொந்து போய் தான் இங்க வந்தேன். நீங்க எல்லாம் யாருன்னே தெரியாம தான் இங்க வந்தேன். இப்பதான் தெரியுது யாருன்னு. சரி, நான் கிளம்புறேன். அண்ணே, தியானி அழியது உனக்கு கேட்கலையா? இனிமே நீங்க பாத்துக்கிடுவீங்கலாம். நான் கிளம்புறேன். சரி சார், தேங்க்ஸ். தியா, எலும்பு தங்கம், இனிமே செய்ய வேண்டிய முறையெல்லாம் செய்யணும்ல. தியா, எந்திரி மக்களே. அதான் எந்திரிக்க சொல்லியா வேலாம்? எல்லாம் முடிஞ்சு போச்சு, எந்திரிமா. இல்ல மாமா, இது ஏன் இடம். நான் எந்திரிக்க மாட்டேன். நீங்க எங்கேயும் கொண்டு போவதுக்கு முடியாது. தியா, எந்திரிடி. தியா, எலும்பு. பவி, என்னை விடு. போதும் மக்களே, அழுதது போதும். இவ்வளவு நேரம் அழுத்துட்டேல, போதும். இல்ல மாமா, நான் என்னமா நிலன் கூட பேசி முடியல. பேச முடியாது மக்களே. இனிமே நீ பேசியது அவனுக்கு கேட்க போறதே இல்ல. கேட்க மாமா, அவனுக்கு கேட்கும். கேட்டு எந்திரிச்சு வருவான். வரமாட்டா மக்களே. பவி, நான் பாத்துக்கிறேன், நீங்க தூக்குங்க. நிலன், நிலன். கல்லாக நின்னாயோ, கல்லாக நின்னாயோ, கண்ணே திரும்பி வாழும் வீட்டுக்கு.
ஒன்னும் இல்ல நாங்க எல்லாம் இருக்கோம்ல. என்னை விடு பவி, நான் நிலனு கூட போறேன். அவன் எங்க இருக்கானோ அங்கதானே நானும். இருதியா, நீ கைய விடு பவி. தியா போயிட்டாரு, இனிமே நீ எங்க போற? அவன் எங்க இருக்கானோ அங்கதானே நான் போனோம். அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். இனிமே என்ன யார் பாத்துக்க போறான்? நாங்க எல்லாம் இருக்கோம்ல தியா, நாங்க எல்லாம் உனக்காக தான் இருக்கோம். எனக்கு என் நிலனை தவிர